இந்த ஸ்க்ரீனில் தெரியுறாங்களே, துல்சி கப்பார்ட், அமெரிக்காவோட நேஷ்னல் இன்டெலிஜென்ஸோட டைரக்டர். அப்படி இருந்தவங்க இதுக்கப்புறம் இல்லை, என்னென்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இவங்க தன்னோட கடைசி பணி நாள் அந்த ஃபைனல் டேயில் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோ கூடவே கிளாசிஃபைடு டாக்குமெண்ட்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு தெரியுமா சொல்கிறாங்க அவங்க சொல்கிற குற்றச்சாட்டுகள்லாம், இந்த கோவிட் ரிசர்ச் இருக்குல்ல, அதில் பெரிய கவரப் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. உண்மையை மூடி மறைக்க பல பேர் ட்ரை பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. இதில் மெயின் ஃபேஸ் யார் தெரியுமா? இது வரைக்கும் சொன்னேன், டாக்டர் ஆந்தோனி ஃபாச்சி. அவர் தான் கை காட்டுறாங்க. இவர் தாங்க எல்லா வேலையும் பார்த்து விட்ருக்காருன்னு. ஆக்சுவலாக அவர் 2024 காங்கிரஸில் நிறைய உண்மைகளை சொல்கிறேன்னு சொல்லி வந்தார்ல ஃபாச்சி, அவர் சொன்னது பூராவுமே பொய்ங்க. நிறைய பொய் சொல்லியிருக்காரு. அதில் ஒன்று ஒன்றா சொல்கிறதா இருந்தால் லிஸ்ட்டு போட்டே போகலான்னு லிஸ்ட்டை போடுறாங்க. ஃபாச்சி ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காப்புல, இந்த வைரஸ் சம்மந்தமான ரிசர்ச் பண்ணுறதுக்கான ஃபண்டிங் இருக்குல்ல, இதை ஃபுல்லாக டைரக்ட் பண்ணி விட்டது ஃபாச்சி தான். கெயின் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்ற இந்த ரிசர்ச்சை பேஸ் பண்ணி உகானில் நடந்துட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, இதுக்கு அமெரிக்க மக்கள் செலுத்தின வரி பணம் இருக்குல்ல, இதை கொடுத்துருக்காங்க. இதுக்கான முழுக்க சேனலைஸ் பண்ணது ஃபண்டிங்க்கு ஃபாச்சி தான். அங்கே வவ்வால் சார்ந்த வைரஸ்ங்க, இதை பேஸ் பண்ண ரிசர்ச் ஒன்று போயிட்டு இருந்திருக்கு அந்த உகான் லேபில். அது சார்ந்து ஃபுல்லாக அசோசியேட்டாக இருந்ததும் டாக்டர் ஃபாச்சின்னு சொல்கிறாங்க துல்சி. இந்த ஃபாச்சி என்ன பண்ணிட்டு இருந்தாரு, அதாவது இந்த கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட் அவுட் ஆன பிற்பாடு அமெரிக்காவோட இன்டெலிஜென்ஸ் அஃபிஷியல்ஸ் இருக்காங்களே, அவங்க கூட ரொம்ப தொடர்ந்து கான்டாக்ட்லேயே இருந்தார், பேசிக்கிட்டே இருந்தாப்புல. அவர் எதுக்காக பேசியிருக்காருன்னா, இந்த லேப் லீக் இருக்குல்ல, ஆய்வகத்தில் இருந்து தான் இந்த கொரோனா கிருமி வெளியே வந்திருக்குன்னு, இந்த விஷயத்தை மறைக்கிறதுக்காக தான் அந்த அஃபிஷியல்ஸ் கிட்ட தொடர்ந்து பேசிட்டே இருந்திருக்கு. அந்த அஃபிஷியல்ஸ் வாய் அடைச்சிட்டு இருந்திருக்காரு. அமெரிக்கன்ஸ் உண்மையை தெரிஞ்சுக்கணும், எப்பவுமே அரசு டிரான்ஸ்பரண்டாக உங்ககிட்ட இருக்கணும். அந்த ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நெவர் பிஃபோர் சீன் டாக்குமெண்ட்ஸை நான் இப்போ அன்வீல் பண்ணுறேன்னு அவங்க அந்த டாக்குமெண்ட்ஸை வெளியிட்டிருக்காங்க.